ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் வீட்டில் பண்ண பன்னீர் தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் 1 லிட்டர் பால் வந்து நல்லா வந்து காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நல்லா சூடாக இருக்கும்போதே கொஞ்சமாக வினீகர் ஊற்றிக்கலாம். வினீகர் இல்லைனா லெமன் ஜூஸில் கொஞ்சமாக தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து அந்த அளவுக்கு வினீகர் ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு பால் பிரிஞ்சு வர்றது தான் கணக்கு. பால் பிரிஞ்சு வந்துச்சுன்னா ஊற்ற வேண்டாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா பால் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அந்த தண்ணி தனியாக பால் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சுன்னா அதோட நிறுத்திக்கலாம். அதனால் நீங்கள் அந்த பால் பிரிஞ்சு வர கணக்கு வச்சுக்கோங்க எவ்வளோ ஊற்றணுன்னு. இப்போ பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இது உடனே வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதை மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா மூடி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா பன்னீர் சாஃப்டாக இருக்கும். அதுக்குள்ளே ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள் நல்லா பன்னீர் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா? தண்ணி தனியாக பன்னீர் தனியாக வந்துருச்சு. என்கிட்ட அந்த ட்ரைனர் எல்லாம் இல்லை. அதனால் நான் வந்து நம்ம சலிப்போம் இல்லையா, அந்த சல்லடையில் ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரத்தில் மேலே அந்த சல்லடையை வச்சு ஒரு இட்லி துணி போட்டு அது மேலே அதை ஊற்றி கொஞ்சம் வெயிட்டு வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். பாருங்கள் பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஸ்கொயராக கட் பண்ணுறேன். நல்லா சாஃப்டாக இருக்குங்க பன்னீர். நம்ம உடனே வந்து பன்னீர் ஆனோடனே நம்ம வந்து ட்ரை பண்ணக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ட்ரைன் பண்ணும்போது பன்னீர் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான பன்னீர் ரெடி. பாருங்கள் நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நம்ம இதை வந்து பன்னீர் பட்டர் மசாலா கடையிலேருந்து வாங்கி பண்ணுறத விட நம்ம வீட்டிலே செஞ்சு பண்ணும்போது இனி நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த லைட்டாக ஒரு புளிப்பு தன்மை இருக்குல்ல, அது வேண்டான்னா நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.